இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்தால் ஏங்க உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது? மற்றவங்களெல்லாம் போய் சொல்லுங்களேன். முனியம்மா அவங்கள ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ இவங்க முனியம்மா அவங்க கிராமத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க மேலே வந்து அவங்களுக்கெல்லாம் பிடிக்காத ஒத்துக்க மாட்டீங்களா? இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு குணம் எனக்கு புரியல. எனக்கு இந்த சீசனில் கண்ணை மூடிட்டு முனியம்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடலான்னு தோணுது. ஏன்னா அவங்க ஓப்பனாக தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள்லாம் ஒருத்தர் முனியம்மா அவங்களுக்கு பற்றி கமெண்ட் போடுற அளவுக்கு அவங்க மேலே வந்திருக்காங்க இல்லையா? அது கடின உழைப்பாக இருக்கலாம், யதார்த்தமாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம். யாருக்கிட்டையுமே இல்லாத ஏதோ ஒரு விஷயம் முனியம்மா அவங்ககிட்ட இருக்கிறதுனால தான் இத்தனை லட்சம் மக்களுக்கு பிடிச்சிருந்திருக்கலாம். நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன், முனியம்மா அவங்களுக்கு வந்து திடீர்னு இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னு நான் பேசினேன் அப்படின்னா எனக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னா அடுத்தவங்களும் இதே மாதிரி கஷ்டப்படுவாங்கடா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கடவுள் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறார். முனியம்மா அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அந்த ஒரு சிலரில் ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே நம்ம ஏன் முனியம்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து முனியம்மா உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஆனால் நான் வந்து யதார்த்தமாக ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த கமெண்ட்டில் வந்து எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளந்தியான பொண்ணுப்பா, முனியம்மா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, கடின உழைப்பாளிப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர். இப்போ எனக்கு ஒரு 100 கமெண்ட் வந்திருக்குன்னா 2 கமெண்ட் தாங்க முனியம்மா அவங்களுக்கு வந்து எதிர்த்து தப்பு அப்படின்னு வந்துச்சு. அதில் ஒரு கமெண்ட் தான் நான் வாசித்து காட்டுறேன். ஆனால் மீதி அத்தனை கமெண்ட்டும் வெள்ளந்தியான பொண்ணுப்பா, நல்ல பொண்ணுப்பா, கிராமத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த உடனே நானும் முடிவு பண்ணிட்டேன், நான் எப்போவுமே பிக் பாஸில் வந்து கண்ணை மூடிட்டு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த சீசனில் கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சில காரணம் இருக்குது. அதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த கமெண்ட்டை வாசிச்சுட்டு இவங்களுக்கு ஒரு விளக்கம், இப்போ முனியம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இவங்க கமெண்ட் போட்டிருக்காங்களே, இவங்களுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இப்போ பிக் பாஸ்னுடைய போட்டியாளர்லாம் யார் யார் அப்படின்னு நிறைய பேர் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்போவுமே அந்த மாதிரி விரும்ப மாட்டேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக இருக்கிறவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சீரியல் நடிகர்லையும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இதெல்லாமே வந்து பிக் பாஸே எனக்கு பிடிக்காதுங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி எனக்கு பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லாமல் ஜீ தமிழில் சர்வைவர் அப்படிங்கிற ஷோ வந்ததுனால அதுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறதை பார்த்துட்டு, அண்ணா உங்களை மாதிரி தானே வேணும், உங்களை மாதிரி உண்மையாக நேர்மையாக தில்லாம் பேசுகிறவங்க தான் பிக் பாஸுக்கு ரிவ்யூ பண்ணணும், தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்கிறப்ப தான் நான் வந்து 6ல் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அதில் அசீம் தான் எனக்கு பிடிச்சது. அசீமுக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணேன். அடுத்து பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் யாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணல. பிரதீப்புக்கும் அசீமுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஆனால் நான் இப்படி தான்ப்பா அப்படின்னு ஓப்பனாக மனசுக்குள்ளே வச்சுக்காமல் வெளிப்படையாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இப்போ முனியம்மா இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வெள்ளந்தியாக பேசுகிறது, வெளிப்படையாக பேசுகிறது, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒன்று பேசாமல் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே பேசக்கூடியவங்களும் வந்து எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அதுக்கு பேர் நேர்மைன்னு அர்த்தம். இப்போது முனியம்மா அவங்களுக்கு வந்து இப்போவே நான் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆயிரும் போல இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த கமெண்டெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? வெள்ளந்தியான மனசாக இருக்கிறவங்க, புரியுதுங்களா? வெகுளியாக இருக்கிறவங்க, வெள்ளந்தியாக இருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே என்ன பண்ணிட்டேன், எப்போவுமே எந்த சீசன்லையும் இப்படி நான் வந்து தம்ப்லைனில் எடுத்தோடனேயுமே என்னுடைய ப்ரொஃபைல்லையே என்னுடைய லோகோவிலேயே வந்து யாருடைய ஃபோட்டோவை வச்சு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் போடலை. ஆனால் இன்றைக்கி முனியம்மா அவங்களுடைய ஃபோட்டோவை என்னுடைய பேனர்லையும், என்னுடைய யூடியூப் சேனலுடைய பேனர்லையும், என்னுடைய லோகோவிலையும் கூட அவங்க ஃபோட்டோவே நான் வச்சுட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்த கமெண்ட்ஸ் அத்தனை பேரும் போடுற எனக்கு வந்து முனியம்மாவை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்ல ஃபேமிலி, அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல வீட்டுக்காரரு, அவங்களுடைய அம்மா முனியம்மா அவங்களுடைய அம்மா இன்னும் நல்ல குணமாக இருப்பாங்க, முனியம்மா வந்து ரொம்ப வெள்ளந்தியான வெளிப்படையாக பேசக்கூடிய கேரக்டர் இருக்குது, நல்ல குணம்ப்பா, கிராமத்தில் இருக்கிற மாதிரி, கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறப்ப எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் ரொம்ப குறிப்பிட்டு ஒருத்தர் சொல்லணும், பானுமதி. முனியம்மா என்கிற பானுமதின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது இப்போ தான் தெரியும், முனியம்மான்னு தான் முதல்ல தெரியும். முனியம்மாங்கிற பேரே ஹிட் அடிச்சிடும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால தான் அவங்கள போய் தேட ஆரம்பித்தேன். யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கன்னு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் போய் பார்த்தா இவங்களுடைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னமோ பார்த்துருக்கேன். அப்போ பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க வந்து கண்டிப்பாக ஃபேமஸ் ஆவாங்க, பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்னு. ஆனால் பிக் பாஸ்னுடைய போட்டியாளராக வருவாங்கலாம் எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு வந்து அவங்க எதையும் படன்னு பேசுகிறது, ஏன்னா ரொம்ப வெகுளித்தனம் மட்டும் கிடையாதுங்க, படப்படன்னு பேசுறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது, வெள்ளந்தியாக இருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். கிராமத்தில் இப்படி ஒருத்தர் நிறைய பேர் இருப்பாங்க. வீட்டில் ஒருத்தர் இப்படி இருந்தால் கலகலப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் முனியம்மா. அவங்களுடைய இன்னொரு பேர் பானுமதி. எனக்கு ஒரு அம்மா வந்து தங்கம் அப்படின்னு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேர் பானுமதி ஜெயபாலன். அவங்க தான் வந்து முனியம்மா அவங்கள பற்றி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஆரம்பத்தில் போட்ட வீடியோவில்.
எனக்கு வந்து 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் லைவ் போட முடியும்னு சொன்னப்போ கூட போய் தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த தம்பி வந்து 50 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் லைவ் போடுவாங்களாமா அப்படின்னு. நான் லைவ் போடலான்னு தாங்க இருக்குது. இன்னும் வந்து எனக்கு லைவ் செலெக்ஷன் ஆகாமல் இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் லைவ் வந்துருச்சு அப்படின்னா நான் முனியம்மா அவங்களுக்கு தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி பேச போகிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவன்னு சொல்கிறாங்க, விவசாய கூலி. அது மட்டும் இல்லாமல் வடை போடுறாங்க. நான் நினச்சேன் வடை கடை வச்சுருக்காங்க அப்படின்னு. அது இல்லைங்க, சந்தையில் போய் கடை போடுறது. அது சந்தையில் வாரம் வடை போட்டு கடையில் வந்து வடை போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க. இப்படி ரொம்ப கடினமான உழைப்பாளியாகவும் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா? கடின உழைப்பாளி, வெகுளித்தனம், வெள்ளந்தியான மனசு, படபடன்னு பேசுறது, மனசுக்குள்ளே இருக்கிறத ஓப்பனாக உடைச்சு, யார் இருந்தாலும் சரி, யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு ஓப்பனாக பேசக்கூடியவங்க. நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன். பணத்தை அப்படி டக்குன்னு எண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் பணத்தை எண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பெரிய ஆளுன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் வந்து மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. அவங்க ஒரு வார்த்தை எனக்கு அதனால தாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் எப்போவுமே கண்ணை மூடிட்டு யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த சீசனில் கண்ணை மூடிட்டு முடியாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடலான்னு தோணுது. ஏன்னா அவங்க ஓப்பனாக தெளிவாக சொல்கிறாங்க, நான் ஃபேமஸ் ஆகிறதுக்காக யூடியூப்புக்கு வீடியோ போடுறதில்ல, காசு சம்பாதிக்கிறது தான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னு ஓப்பனாக சொன்னாங்க பாருங்க. அதுதான் நேர்மை, அப்படியான ஒரு நேர்மை. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அவங்க வீட்டுக்காரருக்கும் முனியம்மா அவங்களுக்கும் சண்டை வந்துருச்சு. உடனே வந்து வீடியோ போட்டு இந்த மாதிரி எனக்கும் வீட்டுக்காரருக்கு சண்டை வந்துருச்சுங்க. என்ன காரணம்னா, லைவ் வந்து முனியம்மா அவங்க போட்டிருக்காங்க. நீ வந்து லைவ் போட்ட அப்படின்னா சில ஜென்ஸ் எல்லாம் வந்து உனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நீ ரிப்ளை கொடுக்குறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு கணவர் சொன்ன உடனே, ஓகே உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை எனக்கு வேண்டாம், அதாவது தற்காலிகமான சந்தோஷத்துக்காக நிரந்தரமாக இருக்கக்கூடிய வீட்டுக்காரரை இழக்கிறதுக்கு நான் விரும்பலை, வீட்டுக்காரர் தான் முக்கியம், அவர் தான் என்றைக்கும் நிலச்சி நிற்பார், அதனால் லைவ் தானே, நான் வீடியோ போடுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துறேன் அப்படின்னு வீட்டுக்காரருடைய பேச்சை கேட்டு அந்த லைவ் போடுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், வீட்டுக்காரருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த கமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க, இந்த கமெண்ட் பார்த்தாவே ஓகே, இவங்க சொல்கிறதுலேயே ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு நியாயமாகப்படுற மாதிரி இருக்கும். தங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, எனக்கு வேறு இங்கிலீஷும் தெரியாது, தங்கிலீஷில் படிக்கிறதுன்னு சிரமமாக இருக்குது, நான் தமிழில் எழுதியிருக்கேன். ஹலோ, இவ்வளோ டேலண்ட், அவங்க வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா முக்தலட்சுமி அப்படிங்கிறவங்க கமெண்ட் எழுதியிருக்காங்க. ஹலோ, எவ்வளோ டேலண்ட், திறமை இருக்கிறவங்க, படித்தவங்க வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவோ திறமையானவங்க படித்தவங்க வாய்ப்புக்காக காத்திருக்காங்க, எவ்வளோ பேர் சோசியல் மீடியாவில் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சமையல் பண்ணால் எல்லாருக்கும் டேலண்ட்டுன்னு ஆயிருமா? எல்லோரும் தான் சமைக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எல்லோரும் சமைக்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இது ஒரு லூசுத்தனமாக இருக்குது, எவ்வளோ பேர் டேலண்டானவங்க இருக்காங்க அப்படின்னு போட்டு என்னை திட்டுறாங்க. அவங்கள போய் பாரு, வந்துட்டான் பேசுகிறதுக்கு அப்படின்னு என்னை திட்டுறாங்க. நான் வந்து இவங்களுக்கு பதில் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவோ பேர் படித்தவங்க வாய்ப்புக்காக காத்திருக்காங்க அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க. அப்போ சிந்திச்சு பாருங்கள், முனியம்மா அவங்க படிப்பறிவு எவ்வளோன்னு தெரியல, அவ்வளோ படித்தவங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து பெருசாக ஒன்றும் படித்தவங்க மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. ரொம்ப டிகிரி முடித்து பெரிய படிப்பெல்லாம் படிக்காதவங்க அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட வேண்டியது. இவங்க படித்தவங்களுக்கு வாய்ப்புக்காக காத்திருக்காங்க அப்படின்னா, படிச்சிருக்கிறவங்க முன்னேறது ஒரு மாதிரி கஷ்டம்னா, அதை விட படிக்காதவங்களுக்கு அதை விட கஷ்டம். அப்போ படிப்பறிவு கம்மியாக இருக்கிறவங்க, முனியம்மா அவங்கள பற்றி எனக்கு தெரியல, எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு தெரியல. முனியம்மா மாதிரியான இருக்கிறவங்க வடை போட்டு விவசாய கூலியாக இருந்து ஒரு இடத்துல இருந்து முன்னேறி வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய டேலண்ட். இதை குறைச்சி மதிப்பிட முடியுமா சொல்லுங்கள்? இதுவே மிகப்பெரிய ஒரு டேலண்டாக இல்லையா? அப்போ இவங்க சொல்கிற இந்த கமெண்ட்டில் அது அடிபட்டு போயிடுதா இல்லையா? எத்தனை பேர் டேலண்டானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் சரி? இவங்க எவ்வளோ பெரிய டேலண்ட்டு, முனியம்மா வந்து எவ்வளோ பெரிய டேலண்ட்டு சொல்லுங்கள்? படிப்பறிவு படித்தவங்களுக்கே கிடைக்காத ஒரு இடத்த போய் ரீச் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ டேலண்ட். இதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது இல்லையா? முனியம்மா அவங்களுடைய டேலண்ட்டை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இப்போ படித்தவங்களுக்கே வந்து வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறப்போ, இந்த மாதிரி கிராமத்தில் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க ஒருத்தருக்கு போய் வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு அவங்க டேலண்டாக இருக்காங்கன்னா, அந்த டேலண்ட்டை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி டேலண்ட்டு நம்ம மதிக்கணும் முதல்ல. ஏன் அதெல்லாம் படிச்சிருந்தால் மட்டும் இந்த மாதிரி டேலண்டெல்லாம் மதிக்க மாட்டிங்களா? எனக்கு புரியல. படித்தவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு அப்படின்னா, படிக்காதவங்களாம் முன்னேறி வரவே கூடாதா? எனக்கு இது புரியல. அதுக்கப்புறம் எல்லோரும் தான் சமையல் வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு சிரிப்பு தாங்க வருது. எல்லோரும் சமையல் வீடியோ போடுறாங்க தான், அப்போ இவங்களுக்கு மட்டும் ஏன் சான்ஸ் கிடைக்குது? இவங்களை மட்டும் ஏன் லட்சக்கணக்கான மக்களுக்கு பிடிக்குது? அப்போ எல்லோரும் சமைக்கிறது இது எளிமையாக சொல்லலாங்க. எல்லோரும் சமைச்சாலும் ருசியாக இருக்காது. அது சமையல்லே முக்கியமான விஷயம்.
எல்லாருடைய சமையலும் ருசியாக இருக்காது. அதுக்கு ஒரு தனி கைப்பக்குவம் வேணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சமைச்சாங்கன்னா நம்ம வந்து அவங்க கையால் சாப்பிட்றது, அவங்க சமைச்ச சாப்பாடு சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்கு அதே கத்திரிக்காய், அதே மிளகா, அதே என்ன சொல்கிறது, எல்லா காய்கறியும் தான், தக்காளி இதெல்லாம் எல்லாரும் போடுற அதே மஞ்சத்தூள், அதே மிளகாத்தூள் தான் போடுவாங்க. ஆனால் ஒரு சிலருடைய கைப்பக்குவம் ருசியாக இருக்கும், ஒரு சிலருடைய கைப்பக்குவம் ருசியே இல்லாமல் இருக்கும். இப்போ இதிலே விடை இருக்குதானே? இவங்க சொல்கிற அந்த விஷயத்தில் எல்லாரும் சமையல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய சமையலும் ருசியாக இருக்காது. அப்போது இந்த மாதிரி சமையல் வீடியோ போடுறது எல்லாரும் ஃபேமஸ் ஆகிட மாட்டாங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு எல்லாத்தையும் பிடிச்சிடாது. பிடிக்கணும் அப்படின்னா அவங்க கடின உழைப்பாளியாக இருக்காங்க. முனியம்மா அவங்க கிராமத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, வெகுளித்தனமாக இருக்கிறாங்க, வெள்ளந்தியாக இருக்கிறாங்க, மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காமல் நேர்மையாக பேசுகிறாங்க, மக்களுக்கு பிடிக்குது, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்தால் ஏங்க உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது? மற்றவங்களெல்லாம் போய் சொல்லுங்களேன். முனியம்மா அவங்கள ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ இவங்க முனியம்மா அவங்க கிராமத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க மேலே வந்தால் அவங்களுக்கெல்லாம் பிடிக்காத, ஒத்துக்க மாட்டிங்களா? இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு குணம் எனக்கு புரியல. இப்போ படித்து டேலண்டாக இருக்கிறவங்கள மேலே வரணும்னு நீங்கள் ஆதங்கப்படுறீங்க, அதுக்காக வேதனைப்படுறீங்க, அதுக்காக ஏங்குறீங்க அப்படின்னா இப்படி ஒருத்தர் வர்றாங்கன்னா சந்தோஷம் தானே படணும். படித்த எத்தனை பேர் டேலண்ட் இருக்காங்க. இப்போ ரொம்ப இவங்க வந்து முனியம்மா வந்து மிகப்பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க. அவங்களுக்கு வந்து ஒருவேளை அரசியல் பின்புலம் அல்லது நடிகர் சினிமா பின்புலம் இப்படி ஏதாவது ஒரு பின்புலம் இருந்து அதன் மூலியமாக சிபாரிசில் முனியம்மா அவங்க வந்திருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி ஆதங்கப்பட்டு கமெண்ட் போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்களே என்ன சொல்கிறது, பேசிக்கிலேருந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கிராமத்திலேருந்து மெட்ராஸுங்கிறதே ஒரு பெரிய விஷயம், அவங்களுக்கெல்லாம் பெரிய கனவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மீடியாவுக்குள்ளே வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படியானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படியெல்லாம் கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் படித்தவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கமெண்ட் அப்படி தெரியல. முனியம்மா அவங்க மேலே இருக்கிற ஆதங்கத்துலேயோ கோபத்துலேயோ போட்ட கமெண்ட் மாதிரி தான் இருக்குது. இப்போ முனியம்மா அவங்களை வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிடும்னு சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு பிடிக்காமையும் போகலாம். அப்படி பேசுறது பிடிக்காமல் இருக்கல, இப்படி படபடன்னு பேசுறது, சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது சில பேர்த்துக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக சில பேர்த்துக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக பல பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? நம்ம அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ இவங்க வந்து படித்தவங்க, டேலண்டாக இருக்கிறவங்க, திறமையாக இருக்கிறவங்க, வாய்ப்புக்காக எத்தனை பேர் காத்திருக்காங்க அப்படின்னா இப்போ முனியம்மா அவங்களுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம் ஆயிருமா? முனியம்மா அவங்களுக்கு திறமை இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல இருக்காங்க. இப்போ நான்லாம் பேசிகிட்டு இருக்கேன். நானும் இப்போ நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய டேலண்ட்டு தான். நீங்கள் எதிர்க்கிறீங்க, ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம். நீங்கள்லாம் ஒருத்தர் முனியம்மா அவங்களுக்கு பற்றி கமெண்ட் போடுற அளவுக்கு அவங்க மேலே வந்திருக்காங்க இல்லையா? அது கடின உழைப்பாக இருக்கலாம், யதார்த்தமாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம். யாருக்கிட்டையுமே இல்லாத ஏதோ ஒரு விஷயம் முனியம்மா அவங்ககிட்ட இருக்கிறதுனால தான் இத்தனை லட்சம் மக்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். அது உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கீங்க. மக்களே, இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எத்தனை பேர் படித்து திறமையாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ முனியம்மா அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பீங்களா? எல்லோரும் சமையல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட முடியுமா அப்படின்னு முனியம்மா அவங்களுக்கு வந்து எதிர்த்து முனியம்மா அவங்களுக்கு வந்து முனியம்மா அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது விருப்பம் இல்லாமல் இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கமெண்டெல்லாம் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்காகவே நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டே வந்து முனியம்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி கோவம் வர்ற மாதிரி இருக்குதுங்க இதெல்லாம். ஏன் கஷ்டப்படுறவங்க, அடித்தட்டு மக்களாக இருக்கிறவங்க மேலே வரக்கூடாதா? விட மாட்டிங்களா மேலே வர்றதுக்கு? அப்போ அந்த மாதிரி நீங்களாம் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இப்போ அவங்க வீடு மாதிரி கூட என்னோடய வீடு கிடையாது. அவங்கள விட நான்லாம் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் தான். இப்போ கஷ்டம்னா என்னென்னு எனக்கு தெரியும். இப்போ கஷ்டப்படுறவங்க மேலே வர்றாங்க அப்படின்னா கஷ்டப்படுற நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம தான் அவங்கள தூக்கி விடணும். நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், முனியம்மா அவங்களுக்கு வந்து திடீர்னு இப்படி ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னு நான் பேசினேன் அப்படின்னா எனக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னா அடுத்தவங்களும் இதே மாதிரி கஷ்டப்படுவாங்கடா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கடவுள் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நான் நினைக்கிறேன், நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நானும் முன்னேறி வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி முனியம்மாவங்களும் வரணும்னு இல்லையே. அவங்க கஷ்டப்பட்டு நல்லா வர்றாங்களே. அப்போ நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம தான் தூக்கி விடணும், நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும். சரிதானே மக்களே? கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வேறு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி படித்தவங்க இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க? தெரியல. இப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனால் படித்தவங்களும் முனியம்மா அவங்களை நேசிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க பேசுகிறது பிடிச்சவங்க இருப்பாங்க. பணம், காசு, வசதி,
உள்ளூர் வெளிநாடு இதெல்லாம் தாண்டி முனியம்மா அவங்களுடைய கேரக்டருக்கும் பேச்சுக்கும் அந்த வெள்ளந்தியான மனசுக்கும் வெகுளித்தனமாக இருக்கிறதுக்கும் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசாமல் மனசுக்குள்ளே இருக்கிறத பேசுறது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். அதனால தான் முனியம்மா அவங்க இந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது. சரி மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்டை பற்றியும்? முனியம்மா அவங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன், முனியம்மா அவங்களுக்கு அவங்க எவ்வளோ தூரம் நீடிச்சு போட்டியில் வர்றாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் தயாராக முனியம்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.